பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டுக்கில்லை அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு 2026 ஒரு முன்னோட்டமாக இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தமிழ்நாடு நிர்வாகிகளே, என் உயிரினும் மேலான எங்கள் முதல்கள் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுற்றுப்பயணம் எதை நோக்கி அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. யாருடைய கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வியை எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு ஆதிப்பெருக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். இன்றைக்கும் நாம் முதல் கட்ட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல தொடர்ந்து வெற்றியை வெற்றி அடையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டன் இருந்த காலம் அது ஒரு சரித்திரம். கேப்டன் மறைந்த பிறகும் கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார். அப்ப உருவமாக வந்தால் இப்ப தெய்வமாக நம்மிடையே இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் அமைகிறதோ அந்த கூட்டணியை மகத்தான கூட்டணியாக செய்ய வேண்டும் என்று அந்த அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு வந்திருக்கிறது யாருக்காக? அரசியலோ தேர்தலோ கிடையாது. தமிழ்நாட்டுக்காக, தமிழக மக்களுக்காக, உங்களில் ஒருத்தியாக உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் நல்லபடியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில உங்களை அத்தனை பேரும் இந்த முதல் கட்ட பயணத்தில் சந்தித்ததில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த மாதம் ஆகஸ்ட் 25ஆவது நாள். கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொல்லி ஆரம்பிச்சார்? தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்பு தினமாக இனிமேல் என்னுடைய பிறந்த நாள் இருக்க வேண்டும் என்று நம்ம தலைவர் அவர்கள் சொன்னார். அது மட்டுமில்லை, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு
ஒரு நேர்மையான ஆட்சி வரணும் சொல்லி கேப்டன் சொன்னார். இருக்க இருப்பிடம், குடிக்க குடிநீர், கல்வி, மருத்துவம் இலவசம், அனைவருக்கும் சமமான கல்வி வாழ்க்கையை உருவாக்கி தருவேன் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். என் மக்களே என்று எப்பவுமே மக்களை பற்றி மட்டுமே சிந்தித்த ஒரு புனிதர் இன்னைக்கு தெய்வமாக இருக்காரு. என் மக்களை தங்க தட்டில் வைத்து பாராட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த முறை 2.0 ஸ்டார்ட் ஆக போகிறது. இந்த புதிய அத்தியாயம் உறுதியாக நம்ம கேப்டனின் கனவையும் கொள்கைகளையும் லட்சியத்தையும் கண்டிப்பாக எந்த கூட்டணி நிறைவேற்ற போகிறதோ அந்த கூட்டணியிலே உறுதியாக தேமுதிக வகிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு சொல்ல. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் இருக்க இங்க லோக்கல்ல என்னென்ன பிரச்சனைகள் என்பதை ஒவ்வொரு தூரமா இப்ப மக்களை சந்திச்சுட்டு வரும்போது மக்கள் என்னிடையே சொல்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இங்க கும்மிடிப்பூண்டி கிழக்கு ஒன்றிய சார்பாக எலாவூர் அப்படின்ற சுங்க சாவடி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கூட அதே நிலையில தான் இருக்கு. ஒரு கழிப்பிட வசதியோ, மருத்துவமோ, அத்தியாவசிய பொருளோ, கடைகளோ எந்தவித முன்னேற்றமும் இல்லாம, அடிப்படை வசதி கூட இல்லாம ஒரு கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியாக தான் இன்றாலும் இருக்கிறது. இந்த இடத்துல சுமார் 10 அமைந்துள்ளது. இக்கரைகளை எலாவூர் ஊராட்சி ஒப்படைத்தால் ஊராட்சி நிர்வாகத்திற்கு நம்ம வசதிகளை கட்டாயம் கடைகளை பராமரிக்கப்பட்டு அரசுக்கும் வருவாய் வரும் வகையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் வகையில் நிச்சயமாக உங்களுக்காக குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். பகுதியிலே அதிகப்படியான வாப்பட உற்பத்தி இங்கு நடக்கிறது. ஆனால் இந்த முறை உரிய விலையே கிடைக்கும். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழலை நிச்சயமாக நமது கூட்டணி அரசு பெற்றுத் தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி எலாவூர் மிதிப்பாறை ஊராட்சியில் ஏரியான பெரிய ஏரி, காட்டேரி, ஈச்சா காட்டேரி ஆகிய ஏரிகளில் உள்ள தண்ணீர் தான் இங்குள்ள மக்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த ஏரி கோடை காலத்தில் குறைந்த அளவில் நீர்மட்டத்துடன் காணப்படுவதால் மக்களுக்கு நீர் பற்றாக்குறை. இதை தடுக்க